டீச்சர் எக்ஸாம்ல பிட் அடிக்கிற பசங்களை எல்லாம் கையும் களவுமா பிடிக்கணும்னு களத்துல இறங்குறாங்க. இருக்க பசங்களை எல்லாம் டாப் டு பாட்டம் தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் எக்ஸாம் ஹாலுக்கு கொக்கோ கோலா பாட்டில் எடுத்துட்டு போறான். ஹீரோயின் முதல்ல அந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் குடிக்க சொல்றாங்க. குடிச்சிட்டு பார்த்தா உள்ள குட்டி குட்டியா பிட் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தினுசா பிட் எழுதி வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு போய் பிரின்சிபல்ட்ட கொடுக்குறாங்க. கூடவே பிரின்சிபல் கிட்ட பெட் கட்டுறாங்க. இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் யாருமே பிட் அடிக்க முடியாது. இன்கேஸ் யாராவது பிட் அடிச்சா நான் ஸ்கூல் கிரவுண்ட 100 டைம் சுத்துறேன்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஜாமர் வைக்கிறாங்க. பசங்க எல்லாம் போனை யூஸ் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி எழுதலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஜாமர் வச்சனால சிக்னல் கிடைக்கல. எக்ஸாம் முடிச்சதும் பசங்க எல்லாம் பிளான் போடுறாங்க. நெட் தானே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. நல்லா படிக்கிற பொண்ணை முதல்ல எக்ஸாம் முடிக்க வச்சுட்டு அவளை ஆன்சர் எல்லாத்தையும் எழுதி ப்ளூடூத் வழியா அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோயின் அந்த பொண்ணையே கையும் களமா பிடிச்சிடுறாங்க. இதனால ஆன்சருக்காக உட்காந்துட்டு இருக்க பசங்க எல்லாம் ஏமாந்து போறாங்க. இப்படி அவங்க எக்ஸாம் ஹால்ல கண்டுபிடிச்ச பொருள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஸ்டாஃப் ரூம்ல கொட்டுறாங்க. மத்த டீச்சர் கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறாங்க, நான் இருக்க வரைக்கும் இந்த ஸ்கூல்ல யாராலையும் பிட் அடிக்க முடியாதுனால மத்த டீச்சர்லாம் கடுப்பாக்குறாங்க. கடைசி எக்ஸாம் நடக்குது. வேணும்னே ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக மத்த டீச்சர்லாம் பசங்களை பிட் அடிச்சுக்கோன்னு சொல்றாங்க. பசங்களும் கையில எழுதி வச்சிருக்க பிட் எல்லாத்தையும் லைட் அடிச்சு பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சது இந்த பசங்களை பிரின்சிபல் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. பாருங்க, இவங்களெல்லாம் நாங்க கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இவங்க எல்லாம் பிட் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் முன்னாடி சொல்லிருப்பாங்கல்ல, யாராவது பிட் அடிச்சா நான் ஸ்கூல் கிரவுண்ட 100 டைம் சுத்துறேன். அதனால இப்ப அவங்க கிரவுண்ட 100 டைம் சுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி ஸ்கூல்ல நீங்க பிட் அடிச்ச அனுபவம் இருக்கா? அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலில ஜாயின் பண்ணுங்க.